ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் ஜாப்ஸ் இன் தமிழ். இந்த வீடியோவில் உங்கள் யூடியூப் சேனலுக்கு ஒரு லோகோ எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பிக்சார்ட்ங்கிற சாஃப்ட்வேர் வச்சு சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பிக்சார்ட் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். எடிட்டில் போங்க. மேலே ரீசெண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கேலரிக்குள்ளே போங்க. உங்கள் இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் சேனல் வந்து டெக்னிக்கல் ரிலேட்டடான கூகுளில் ஒரு டெக்னிக்கல் ரிலேட்டடான இமேஜ் எடுத்துக்கோங்க. இப்போ ஆண்ட்ராய்டு விஷயம் எதுவும் போட்டுட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு ஐக்கான் எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நான் சும்மா ஒரு இமேஜ் மட்டும் எடுக்கேன். நீங்கள் உங்கள் சேனல் ரிலேட்டடான இமேஜ் எடுத்துக்கோங்க. இதில் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஷேப் கிராப்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி சர்க்கிள் ஷேப் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கொடுத்துக்கோங்க. நான் சர்க்கிள் ஷேப் கொடுப்பேன். ஓகே, எந்த மாதிரி சைஸ் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே சேவ்னு இருக்கா, சேவ் கொடுத்துருங்க. ஓகே, சேவ் பண்ணிவிட்டு அடுத்து எஃபெக்ட்ஸ்னு இருக்கா, அதில் போங்க. ஸ்கெட்சர் 1 கொடுத்துட்டு அது டபுள் கிளிக் கொடுத்துக்கோங்க. டபுள் கிளிக் கொடுத்தா அட்ஜஸ்ட் பண்ண கேட்கும். மாஸ்க் ஒன்று வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஒரு 80 வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே ரைட் டிக் சரி இது பண்ணிடுங்க. டிக் பண்ண ரைட் பண்ணி பண்ணியிருக்காங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து அந்த ட்ரா டிக் பண்ணிட்டு அடுத்து லாஸ்ட் ஒரு இது இருக்கா லேயர் மாதிரி, அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இந்த ஃபில்லுங்கிற ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஒயிட் கலர் செலக்ட் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து லேயர் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 3 டாட் மாதிரி இருக்கா, அதை செலக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சைஸை. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் பண்ணதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க மேலே. அடுத்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு அடுத்து ஒரு ஐக்கான் இருக்கா ஷேப்புக்கு, அதை டிக் பண்ணி சர்க்கிள் ஷேப் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு உங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி இந்த சர்க்கிளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இதில் ஆட் ஃபோட்டோன்னு ஒன்று இருக்கா, அதை செலக்ட் பண்ணுங்கள். கூகுளில் இந்த மாதிரி இமேஜஸ் இருக்கலாம், கிறிஸ்டல் இமேஜ் மாதிரி இந்த ப்ளூ நிறையா கலர் மிக்ஸ் ஆகிருக்கா, அது மாதிரி இமேஜஸ் வந்து கூகுளில் எடுத்துக்கோங்க. அதில் எந்த இமேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி இமேஜ் தான் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா இப்போ இமேஜஸ் செலக்ட் பண்ணுறேன். அடுத்து ஆட் கொடுத்துருங்க.
அந்த இமேஜை இந்த இதுக்கு ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. இமேஜுக்கு நம்ம ஃபஸ்ட்டு உள்ள லேயரை கவர் பண்ணுற மாதிரி கவர் பண்ணிவிட்டு இங்கே பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட்டனுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இது குறிப்பிட்ட இடத்துல உங்களுக்கு எதுவும் இந்த டிசைன் வேண்டாம் அப்படின்னா மேலே எரேசர் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி அந்த மட்டும் நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். அந்த எஃபெக்ட் தேவையில்லாத இடத்துல மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நீங்கள் இந்த இமேஜ் இதேமாதிரி 4-5 இது கூட ஃபோட்டோஸ் எடுத்து கூட அந்த எஃபெக்ட் அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு இமேஜ் வேணால் நான் எடுத்து காமிக்கிறேன். ப்ளூ கலர் வேணால் செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் பிளெண்டில் போய் லைட்னிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. ஓகே, இப்போ வந்து டெக்ஸ்ட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை உங்கள் யூடியூப் சேனலோட நேம் என்ன நேமோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க. கலர் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்டும் இதில் இருக்கும், எந்த மாதிரி ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த சைஸ் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இழுத்து விட்டு. இதை நீங்கள் பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னா ரைட்டாக அதை இதை அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஸ்ட்ரோக்குன்னு இருக்கா, அதை இது பண்ணி அதில் கலர்ஸ் போய் கலர் இது பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதோட திக்னஸ் வேணாலும் கூட்டினாலும் கூட்டிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இதில் இந்த மாதிரி நீங்கள் ப்ரொஃபஷனல் லாகோ வந்து சிம்பிளாக ஃபிக்ஸ் ஆகிட்டு வச்சா ரெடி பண்ணிடலாம். இந்த இமேஜை நீங்கள் க்ராப் பண்ணால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி டூல்ஸில் போய் க்ராப் கொடுத்து உங்களுக்கு தேவையான ஏரியா மட்டும் வச்சுட்டு க்ராப் பண்ணாலும் க்ராப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே கார்னரில் இருக்கிறத கொண்டு செலக்ட் பண்ணிவிட்டு கேலரியில் நீங்கள் டிக் பண்ணாலே போதும், அந்த இமேஜ் உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆயிரும். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.